It talks about prosperity. அது செழிப்பை காமிக்குது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஸ்மைல் பண்ணுங்க, பண்ணுங்க. எவ்வளோ பெரிய நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? அது ஆரோன் தலை மேலே ஊற்றப்படுகிற தைலத்துக்கு ஒப்பாக இருக்கான். அப்படின்னா இட்ஸ் த என்டாஸ்மெண்ட். அப்படின்னா உங்கள் உங்கள் குடும்ப தலைவர், அப்படின்னா உங்கள் அப்பாவோ உங்கள் கணவரோ அவருடைய பேர் அங்கே இருக்கிறதுனால அது ஒரு என்டாஸ்மெண்ட் கொடுக்குது. என்ன என்டாஸ்மெண்ட்? அந்த தேவனுடைய வல்லமை அவர் மேலே இருக்குது. அந்த அவர் மேலே இருக்கிறனால அவர்கிட்டேருந்து அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். ஆமென். ஸோ இங்கே தான் எல்லாம் சரியாகணும். அப்போ மைண்ட் செட்லேருந்து சரியாகி அப்புறம் தாடியில் அப்புறம் முழு அவருடைய டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு முழுமையான பரிமாறுதல் நடக்கும். பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாயின. அது 2 மலைகளை பேசப்படுது. என்ன மலை அது? எர்மோன் மேலும் சியோன் பர்வதம் மேலும். So it's like the dew upon the mountains. காலை பனி இருக்குல்ல, மலைகள் மேலே பாருங்கள். எல்லாரும் பார்ப்பேன் அப்படியே வெள்ளை மூட்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் சென்று சூரியன் வந்தோடனே எல்லாம் மறைஞ்சிடும். It talks about prosperity. It talks about prosperity. அது செழிப்பை காமிக்குது.